உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஏட்டி முத்து, எங்க மாமா வீட்டு வழியா போலாம் டி. ஐயையோ, உன்னோட வர வர தொல்லையா போச்சுட்டி. ப்ளீஸ் முத்து, ஹெல்ப் பண்ணுடி. ஏட்டி, இன்னா இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க மாமா வீட்டு வழியா போனா 1 கிலோமீட்டர் எச்சா நடக்க வேண்டியது இருக்குட்டி. எனக்காக ஒரு கிலோமீட்டர் மட்டும் நடக்க மாட்டியாட்டி? எம்மா தாயே, உனக்காக 1 கிலோமீட்டர் என்ன 5 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடக்கேன். ஆனா பரீட்சை இல்லட்டி, இன்னைக்கு நான் படிக்கையே இல்லை. காலேஜுக்கு போய் தான் 2 புக்கை திருப்பி பார்த்துட்டு அவசரமா பரீட்சைக்கு வேற போகணும். நேரம் ஆயிரும்லட்டி. பரீட்சை தானே, அதெல்லாம் எழுதிக்கிடலாம். வாடி. 8:10க்கு பஸ் வந்துரும்ல. ஆஹா, 8:10 பஸ்ஸை விட்டாதான் 8:20க்கு ஒரு பஸ் வருமே, அந்த பஸ்ஸுக்கு போய்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் வாயேன். ஒரு வாரத்துக்கு மேலாச்சு எங்கள் மாமாவை பார்த்து போயிட்டு வரலாம். மற்ற நாள் நீ சொன்னோன்னே சரின்னு தானே வாரேன். சொன்னா கேளுப்ல. ஏட்டி, நீ பஸ்ஸில் போய் படிச்சுக்கிட்டி. இன்னும் யாரு வேண்டான்னு சொன்னா 8:20க்கு பஸ் ஏறு. அப்புறம் பரீட்சை வரைக்கும் நீ படிச்சுட்டே இரு. நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எப்படி எப்படி நம்ம ஊர் பஸ்ஸில் ஏறி காலேஜ் போக வரைக்கும் நான் பஸ்ஸில் படிக்கணும், அப்படித்தானே? நம்ம ஊர் பஸ்ஸில் எப்படி கூட்டம் இருக்கும் நீ பார்த்ததே இல்லை, அப்படித்தானே? நான் கம்பியில் அப்புறம் தொங்கிட்டு தான் இருக்கணும். எங்கே நான் படிக்க? அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நிறுத்தி கண்டக்டர் என்ன ஏறுங்க ஏறுங்கன்னு தான் சொல்கிறாவ. பஸ்ஸில் இடம் இருந்தால் தானே. நம்மளே அப்படி அல்லோல் பட்டு போயிட்டு இருக்கோம். இதில் எப்படிட்டே அங்கே போய் படிக்க? அப்படினாலும் 9 மணிக்கு தான் காலேஜுக்கு போயிடுவோம். இல்லாட்டி 9:30க்கு தானே பரீட்சை தொடங்குவாவே. அரை மணி நேரம் இருக்கு. நீ நல்லா படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோ என்ன. இன்னைக்கு பரீட்சையில நான் ஃபெயிலாக தான் ஆக போறேன் போல. நான் போய் அந்த அரை மணி நேரத்துல பரீட்சை காலத்தை எடுவேனா இல்ல படிப்பேனா? நேத்துலாம் வீட்டுல என்ன தடி செஞ்சா? அப்பவே படிச்சுட்டு வர வேண்டியதானே. படிச்சேன்டி, ஆனா எல்லாம் மறந்த மாதிரியே இருக்கு. ஒரு தடவையாவது புக்கை திறந்து திருப்பி பார்த்தாதானே நினைவு இருக்கும். இல்லைன்னா மறந்துட்டுன்னு வையன், படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிரும்ல. கள்ளி, அப்ப படிக்க தான் செஞ்சிருக்கேன். நான் கூட ஒண்ணுமே படிக்கலையேன்னு நினைச்சேன். அதான் படிச்சிருக்கல, அதெல்லாம் உன் மூளையில தான் ஒவ்வொரு பிரிவுல நிற்கும். நீ கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா எல்லா பிரிவும் சேர்ந்து உனக்கு ஆன்சர் சொல்லி தந்துடும். நீ எழுதிரு, பேசாம வா. எம்மா தாயே, நீ முடிவு பண்ணிட்ட. எப்படியும் இன்னைக்கு 8:20 பஸ்ஸை தான் பிடிக்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு. சரி வா போவோம். இதுதாண்டி நட்பு. முத்துன்னா என் முத்து தான். இப்படி ஐஸ் வச்சே என்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்க. கிளம்பு. சரி, கோவப்படாத. சீக்கிரமா பார்த்துட்டு ஓடியே போயிடலாம். ஆமா, நீ இப்படி என்ன அவசரப்படுத்தி கூட்டிட்டு போனாலும் உங்க மாமா உன்னை பார்த்தா பேசவா செய்வாவே? எங்கேயாவது வயல்ல வேற எங்கேயாவது பார்த்தா கூட லைட்டா சிரிப்பாவே ஏதாவது பேசுவாவே. நீ அவங்க வீட்டு வழியா போலான்னு சொல்ற. அவங்க வீட்டுல எப்படி உங்க அப்பா அம்மா எல்லாம் இருப்பாவே? வெளியே பார்த்தா கூட அப்படியே கண்டுக்காத மாதிரி தானே இருப்பாவே. அப்புறம் ஏன் இப்பயே போகணும்னு சொல்லியா? எங்க மாமா என்கிட்ட பேசுறாரோ இல்லையோ, கண்டுக்கிறாரோ இல்லையோ, என் கண்ணு அவரை பார்க்கும்ல, அது எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம்தான். அவர் பார்த்தாதான் பேசினாதான் அந்த இடத்துக்கு போகணும்னு இல்லை. மிஞ்சி போனால் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமாட்ட ஒரு 10 தடவை தான் பேசியிருப்பேன். அதுவும் யாரும் இல்லாதப்ப. மிஞ்சி போனால் என்னம்மா நல்லா இருக்கியா, எங்கே போகிறா ஏதுன்னு கேட்டிருப்பாரு. இருந்தாலும் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்குதுல்ல. என் உள் மனசு அடிக்கடி சொல்லும், என்னதான் உங்கள் 2 குடும்பம் பேசாமல் இருந்தாலும் சீக்கிரம் ஏதாவது ஒரு வழியில் 2 குடும்பமும் சேர்ந்துரும். அதே மாதிரி உன் மாமாவுக்கும் உன்னை பிடிக்கும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். நல்லா சொல்லிச்சு உன் உள் மனசு. ஏடி, என் உள் மனசெல்லாம் சிரிக்காத கிண்டல் பண்ணி. ஒரு சில நேரம்லாம் எனக்கு தோணும் தெரியுமா, இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு தோணும். என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபெயில் ஆயிருக்கேன் பல தடவை. அப்போ அது உண்மைதானே? ஏடி, அதுவும் உள் மனசு தான் சொல்லணுமோ? நானே சொல்லுவேன். ஒழுங்கா படிக்காம ஊரை தான் சுற்றிக்கிட்டு இருக்க நீ. இந்த பரீட்சையில ஃபெயில் தான் ஆக போற பாரு. அட என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? பிறவு என்ன, உள் மனசு சொல்லுதாம்ல உள் மனசு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இது காதல். என்னத்த இல்லோ, நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன். நீ இப்படி லவ் பண்ணிட்டு திரிவா, என் உயிரை போட்டு வாங்குவான்னு தெரிஞ்சா நான் சின்ன வயசுலயே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியிருப்பேன். என்ன செய்ய, வளர்ந்ததுக்கு பிறகுதான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். விட்டுட்டும் போக முடியல. அதனால கூடவே சுத்திட்டு கிடக்கேன். மக்களே, என்ன மாதிரி யாருமே இருக்காதீங்க என்ன. தயவு செஞ்சு என்ன மாதிரி யாருமே இருக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு லவ் பண்றாங்களா, சரின்னு கதை கேட்டுட்டு விட்டுருங்க. அவங்களே இன்னும் லவ் சொல்லாம உங்க உயிரை போட்டு வாங்கினா ஏதாவது திட்டிட்டு கிளம்பிருங்க. நான் என்ன செய்ய மாட்டிக்கிட்டேன், பாடா படுறேன். ஆமா, இவளுக்கு என்ன ஏதாவது சொல்லணும்னா மட்டும் இப்பெல்லாம் காலேஜுக்கு நேரமே ஆகாது. எம்மா கிளம்புமா, போலாமா, வாமா. பாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 கிலோமீட்டர் சுற்றி உங்கள் மாமா வீட்டு வழியாக போக போகிறோம். கடைசியில் உங்கள் மாமா வீட்டுக்குள்ளே கிடக்க போகிறாவே. நீ மாமாவை தான் பார்க்க முடியல, மாமா வீட்டையாவது பார்த்துக்கிடலான்னு வெறிக்க பார்த்துட்டு வர போகிறேன். இதுதான் நடக்க போகுது பாரு.
வாயை மூடிட்டு வா, அப்படிலாம் வாய் வைக்காத என்ன. என் உள் மனசு இன்னைக்கு நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லுது. ஐயோ, தயவு செஞ்சு அந்த உள் மனசு கதையை விடுமா. உனக்காக நான் 10 கிலோமீட்டர்னாலும் நடக்கேன். இப்படியெல்லாம் தயவு செய்து பேசாத. நட நட. அந்த பயம் இருக்கட்டும், வா ஒழுங்கா. இடி முத்து, நான் சொன்ன மாதிரியே என் மாமா நிக்கிறாரா? ஆமாட்டி. எப்படி? நான் கூட வீட்டுக்குள்ள தான் இருப்பாவ. நீ நல்லா பல்பு வாங்க போறேன்னு நினைச்சேன். எனக்கு தெரியாம 2 பேரும் ஃபோன் எதுவும் பேசிட்டு இருக்கீங்களோ? நான் இந்த நேரத்துக்கு வரேன், நீ கரெக்டா வெளியே நில்லுன்னு எதுவும் சொல்லி வச்சியோ? ஏன் முத்து காமெடி பண்ற? அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்தா நான் முதல்ல உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? அதுவும் சரிதான், என்கிட்ட நீ எதையும் மறைக்கவும் மாட்ட. பிறகு எப்படி? இதெல்லாம் வேவ் லென்த், உனக்கு சொன்னா புரியாது. ம், இந்த லென்த் எல்லாம் படிப்புல காட்டினா கூட நீ முன்னேறி இருக்கலாம் போலடி. ஐயே, என்னடி திரும்பவே மாட்டக்காரு? ஆமா, நீ வருவேன்னு திரும்பிட்டு வர நிப்பாரு. பார்த்தாச்சுல்ல, வா கிளம்புவோம். இவ்வளோ தூரம் வந்து முகத்தை பார்க்காம இருந்தா எப்படிடி? நான் என்னடி செய்ய அதுக்கு? உன் மாமா உனக்கு முதுகு தான் காட்டுவாராம். கம்முனு இருடி நீ வேற. இல்ல என்ன பரீட்சை எப்ப ஆரம்பிக்கி? மார்ச் 28னே. அப்படியா? இன்னும் 10-15 நாள் தானே கிடக்கு. நல்லா படிக்கணும். என்ன படிக்கியா ஊர் சுத்திட்டு திரியிறியா? உனக்கு தம்பியா இருந்துட்டு ஊரை சுத்த முடியுமா? எவன் ஊருக்குள்ள பார்த்தாலும் தான் உன்கிட்ட வந்து சொல்லிடுறானே. பிறகு எப்படி நான் நிம்மதியா ஊர் சுத்த? இல்ல என்ன ஊர் சுத்தணும்னு ஆசை வேற இருக்கா? கழுத்து திருப்பி விடுவேன். ஆமா, ஒழுங்கா படிப்பை மட்டும் பாரு என்ன. சரிண்ணே. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியால? ஆ, அதெல்லாம் எடுத்துட்டேன். சரி சரி, எதுக்கு நின்றுட்டு இருக்க? கிளம்ப வேண்டிதானே? இல்லண்ணே, சைக்கிள்ல ஒத்தைக்கு போகணும்ல. ரகுபதி வாரேன்னு சொன்னான், அதான் நின்றுட்டு இருக்கேன். பொறுமையா போகணும் என்ன. சைக்கிள்ல பிலிம் காட்டிட்டுலாம் ஓட்டக்கூடாது. அண்ணன் ஏதாவது கேள்விப்பட்டேன், என்ன செய்வேன் தெரியும்ல. பொறுமையா தானே போவேன். நீ வேற சும்மா காலங்காத்தாலேயே எப்படி பார்க்க வைக்குது. ஏட்டி வா, உங்க மாமா தான் திரும்பவே மாட்டக்காரு. எவ்வளவு நேரம் இங்கே நிக்குது? திடீர்னு திரும்பி எதுக்கு இவ்வளவு நேரம் இங்கே நிக்கியன்னு கேட்க போறாவ. ஏட்டி முத்து, உன் பேக கீழே போட்டுருட்டி. ஏன் பேகியா எதுக்கு போடணும்? சத்தம் கேட்டே மாமா திரும்பி பாப்பாருலடி. ஏட்டி ஏதாவது சொல்லிட போற பாத்துக்க. மத்தியானத்துக்கு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்ப லூஸா இருக்கும் டி. பேக் கீழே போட்டோன்னா சாப்பாடு டிஃபன் பொழந்துட்டு வந்துடும். பிறகு எல்லாம் கொட்டிரும். என்ன சொல்லியதுக்கு உன் பேக் நீ கீழே போட வேண்டியதானே? முத்து, அவியதான் வீட்டு முன்னாடி இருக்காவல்ல முத்து. நான் பேக் கீழே போட்டாலும் பார்த்துட்டு திரும்பிடுவாரு. நீ போட்டனா ஏமா பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு ஏதாவது பேசுவார்லட்டி. அப்படியே முகத்தையும் பார்த்துருவேன், அவர் குரலையும் கேட்டுருவேன்ல. ஏட்டி சத்தியமா உன் அலும்பு என்னால் தாங்கவே முடியல பார்த்துக்க. இனி பரிச்சைன்னா நான் தனியாக போவேனே தவிர உன் கூட வர மாட்டேன். இன்னைக்கு 8:20 பஸ்ஸையே என்ன மிஸ் பண்ண வைக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏட்டி 2 நிமிஷம் நான் கீழே போட்டேன்னு பறக்கிட்டு ஓடிடுவோம். உன் கூட சேர்ந்ததுக்கு வேற என்னெல்லாம் செய்ய சொல்லுவியோ தெரியலம்மா. முத்து, பார்த்து எடுத்துட்டு போக வேண்டியதானே. காலேஜுக்கு போகும்போதே பேக கீழே போட்டா என்னென்னு இருக்கும். அது பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு வேக வேகமா வந்தேனே, கை தவறி கீழே விழுந்துட்டு. சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு பார்த்து போங்க என்ன. ஆமா, பஸ் ஸ்டாண்டு தான் உங்க வீட்டு பக்கம் தானே பக்கம். இங்க வந்திருக்கிறிய? ம், அதையே தான் நானும் உங்க அத்தை மக கிட்ட சொல்றேன். அவன் எங்க என் பேச்ச கேட்கா. உங்களை பார்க்க தான் இழுத்துட்டு வந்தா. ஆ, அது ஒன்றும் இல்லைனே, நம்ம பழனி என்ன மவ மதியானத்துக்கு டிஃபன் பாக்ஸை மறந்து வீட்லயே விட்டுட்டு போயிட்டாலாம். அதான் அந்த அன்னை சித்த அப்படியே பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்டு போக சொன்னாவ. அதான் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆளை இப்படி வந்தோம். ஓ சரி சரிம்மா, சரி கிளம்புங்க, பஸ் போயிட போகுது. ஆ, சரிண்ணே. ஐயோ, என்ன அழகா பேசுறான் என் மாமா. ஆனா என்கிட்ட மட்டும் பேச மாட்டான், ஊர்ல எல்லார்த்திட்டையும் சிரிச்சு பேசுவான். என்னத்த செய்ய, எங்க அம்மாவும் எங்க மாமாவும் என்னைக்கு தான் பேசுவாங்களோ தெரியல. அவிய பேசாம இருக்கிறது இந்த 2 பிஞ்சு மனசுக்கு தானே கஷ்டமா இருக்கு. ம். ஓ கடவுளே, ஆஃபீஸ்க்கு டைம் வேற ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும். ஆ அம்மா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. நீங்கள் அந்த சைடு தான் பார்த்துட்டு இருந்தீங்க, சடனாக திரும்பிட்டீங்க, அதான் தெரியாமல் இடிச்சிட்டேன். ஐம் சாரி. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உமனாக இருக்கீங்க, எப்படி நடந்து போகணுன்னு கூட தெரியாதா? இப்படி தான் பார்க்காம வந்து இடிப்பீங்களா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? நீங்கள் அந்த சைடு தானே பார்த்துட்டு இருந்தீங்க, சடனாக திரும்பினது உங்கள் மிஸ்டேக்கும் தான், ஓகே? ஹலோ, நான் சடனாக திரும்பினேன், ஓகே, ஐ அக்செப்ட் தட். வேற இங்கே இடமே இல்லையா? என் பக்கத்தில் இப்படி நீங்கள் வரப்போய் தானே நான் திரும்பினோன்னே இடிச்சிருச்சு. ஓ, அதை நானும் கேட்குறேன். இது ஒன்றும் உங்கள் ஆஃபீஸ் இல்லைல்ல, ஓரமாக நிற்கணுங்கிற மேனஸ் கூட தெரியாதா? பப்ளிக் பிளேஸில் இப்படி நடுவில் வந்து நின்றுட்டு இருந்தால் இப்படி தான் ஆகும், ஓகே? எங்கெங்கே நிற்கணுமோ அங்கங்கே தான் நிற்கணும். இது எல்லோரும் வந்து போகிற இடம், ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ் விடணும்.
அது மட்டும் இல்லாமல் இது மார்னிங் டைம், ஸோ எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது யோசிக்கணும்னா ஓரமாக நின்று யோசிங்க, இப்படி நடுவில் நின்று யோசிக்காதீங்க. ஹலோ ஹலோ, வெயிட். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்கள் ஒன்றும் டீச் பண்ண தேவையில்லை. ஓகே? டீச் பண்ணுறக்கு நான் ஒன்றும் டீச்சர் கிடையாது. ஓகே, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஆஃபீஸ் டைமில் இப்படி நடுவில் வந்து நின்றுட்டு ஃபுல் மிஸ்டேக் என் மேலே இருக்க மாதிரி பேசக்கூடாது. உங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. ஓகே, 2 பேர் மிஸ்டேக்கும் தான் தெரியாமல் இடிச்சுக்கிட்டோம். வாட்? மிஸ்டேக் என் மேலேயா? இது வரைக்கும் நான் பண்ண விஷயத்தில் எதுலேயுமே என் மேலே மிஸ்டேக் கிடையாது. ஐம் பர்ஃபெக்ட். ஓகே? ஆ, பார்த்தேன் உங்கள் பர்ஃபெக்ட்னஸை. எல்லாரும் யூஸ் பண்ணுற ஸ்பேஸில் இப்படி வழியில் நிற்கக்கூடாதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு கூட மேனஸ் இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக இருப்பாராம். ஹே, ஓவராக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. யார் நீ முதல்ல? அதை யாருனே தெரியாத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மூவ், ஐ வில் கோ நவ். சரியான மென்டலாக இருப்பான் போல, காலையிலேயே மைண்ட் அப்செட் பண்ணிட்டு இருக்கான். என் ஆஃபீஸ்க்கே வந்து என்னையே எதிர்த்து பேசிட்டு போறியா? ஒன்று பார்த்துக்கிறேன். வீட்டுக்குள்ளே என்ன வெக்கையாக இருக்குல்ல எப்பா. சத்தை இப்படி சாப்பிட்டுட்டு ராத்திரியில வெளியே காத்தாட உட்கார்றதும் நல்லா தான் இருக்குது. நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவோம். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இப்படி வெளியே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஆளை கதை பேசிட்டு கிடப்போம். எங்க இப்பயும் உங்களை யாரும் வேண்டான்னு சொன்னா போய் உங்க அண்ணன்கிட்ட இப்பயும் கதை பேசுங்களா? ஏன் தம்பி நீ வேற, எங்கள் அண்ணன் பேசினா தான் நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேனே. எங்கள் அண்ணன் தான் பேசவே மாட்டேக்கான். விடுங்கம்மா, அதெல்லாம் மாமா சீக்கிரம் பேசுவாவ. இவங்க அண்ணன் தானே, பேசிட்டு தான் மறு வேலை. நாங்க கல்யாணம் முடிச்சப்ப பேசாம இருந்தவர் இன்னும் தான் பேசுறாரு. நீங்களே வளர்ந்து உனக்கே ஒரு கல்யாணம் ஆயிட்டு போறா. அம்மா நேர்ல போய் ஒரு நாள் சட்டை பிடிச்சு எதுக்குன்னா என் கூட பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டு சண்டை போடணும். அம்மா அவியெல்லாம் வருவாவன்னு வெயிட் பண்ணிட்டே தான் கிடக்காவ. அப்ப வெயிட் பண்ணிட்டே தான் கிடக்கணும். இல்லை அப்படிலாம் சொல்லாத. எங்கள் அண்ணனுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் சின்ன வயசில், தெரியுமா? இன்னும் அந்த பாசம் மனசில் இல்லாமையே போயிடும். ஒரு ஓரத்தில் இருக்க தான் செய்யும். என்ன செய்ய, வெட்டி வீராப்பு வரட்டு கௌரவத்தை பிடிச்சிட்டு அழியான். சரி, சீக்கிரம் மனசு மாறுவான், விடுங்க அந்த கதையை. அம்மைக்கு அவங்க அண்ணனை சொன்னா மட்டும் உடனே பிளேட்டை மாத்திடுவாவ. மாத்திராவ நீ வேற ஏன்டி. அந்த பழைய கதை எதுக்குன்னு தான் சொன்னேன். ஏன்ட்ட இவைய சொல்கிற மாதிரி நீங்களும் ஒரு நாளாவது உங்கள் அண்ணங்கிட்ட போய் பேசி பார்த்துருக்கலாம்ல. தோணும். சின்ன வயசில் நானும் எங்கள் அண்ணனும் சண்டெல்லாம் போட்டிருக்கோம். அப்போ அது பெருசாக தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, நான் சின்ன பிள்ளை. இப்போ என்ன ஏதாவது கோவத்தில் வார்த்தை சொல்லிட்டா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும்லம்மா. அதான் சரி அவனே மனசு திரும்பி வருவான்னு நினைக்கேன். விடுங்கத்த, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதிய. சீக்கிரம் மனசு மாதிரி பேசுவாவ. என்ன அவன் பேசவே மாட்டக்கானேன்னு வருத்தம்லாம் இல்லை, இருந்தாலும் அப்பப்போ தோணும். ஒரே ஊரில் இருந்துட்டு இப்படி இருக்கமேன்னு தோணும். என்னத்தை செய்ய, நானும் என் வேலையை பார்த்துட்டு விட்டுருவேம்மா. சரி சரி விடுங்க, ஒரே சோக பாட்டாதான் பாடுறிய. நல்லா காத்தாட வெளியே வந்து உட்காந்து கதை பேசலான்னு பார்த்தா. இல்ல இந்த கதையெல்லாம் விடா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கிட்டால. ஏசி வாங்கணுமா? எதுக்குமா? ஏ மெண்டலு, ஏசி எதுக்கு வாங்குவாவ? மாவரைக்கவா வாங்குவாவ? நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காத்து வாங்கதான். அதான் ஜில்லு ஜில்லுன்னு வெளியவே காத்து வருது. தினமும் வந்து ராத்திரி இங்கேயே காத்து வாங்கிட்டு இங்கேயே ஒரு கட்டில வாங்கி தரேன், போட்டு படுத்துக்க. யாரு வேண்டான்னு சொல்லியா? எப்ப பாருங்கப்பா அவனை எப்படி சொல்லியான்னு. மக்களே, இப்ப ஏசி வாங்கணும்னு வையா, 2 மாசத்துல வெயில் காலம் முடிஞ்சிரும். பிறவது சும்மா தானே கிடக்கும். உடனே நீங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. ஏட்டி சப்போர்ட் பண்ணல, அப்பா சொல்லியது சரிதானே. எப்படியும் செத்த நாளில் தான் வெயில் காலம் முடிஞ்சிடும், பிறகு ஃபேனையே தான் ஓடும், ஏசியை யார் போடவா செய்வோம்? இலக்கியா, நான் வந்து ஏசி வாங்கி தருவேன். என்ன? ஹை சூப்பர், எப்ப வாங்கி தருவா? அண்ணன் ஏசி வாங்கி தரணும்னா இப்ப நடக்க பரீட்சையில எல்லா பரீட்சையிலையும் நீ 90க்கு மேல மார்க் எடுத்தா அண்ணன் உடனே வாங்கி தருவேன். அது அது வந்து செம் ரிசல்ட் வரக்குள்ள வெயில் காலமே முடிஞ்சிடும். பிறகு நீ வாங்கி தந்தே என்னத்துக்கு? அட சரி, அடுத்து வெயில் காலமே வராதா? அப்ப அண்ணன் உனக்கு ஏசி வாங்கி தரேன். இல்லன்னா சொல்லு, நீ நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா அண்ணன் வேற உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். அட கடவுளே, என்ன இது? ஏசி கேட்டது ஒரு குத்தமா? எல்லா அம்பும் நம்மள நோக்கிலாம் பாயுது. சரி சரி, இப்போதைக்கு எனக்கு ஏசி தான் வாங்கணும் போல இருந்து வேற எதுவும் வாங்கணும்னு தோணல. ஏசி வாங்கினாலும் அப்பா சொல்லிய மாதிரி 2 மாசத்துல தான் வெயில் காலம் முடிஞ்சிருமே. சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வாங்காண்டா. என்ன? அதானே பார்த்தேன், என் தங்கச்சிக்கு படிக்கணும் மார்க் எடுக்கணும்னு அவ்வளவுதான். தெரிச்சு ஓடிடுவா. ஏல அரவிந்த், அவன் தான் ஏதோ சொல்றான்னு நீங்க எல்லாம் எதுக்கு கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிய? போங்க, நான் வீட்டுக்கு போறேன். எம்மா, உன்னை யாரு பிடிச்சி வைக்கலாமா? நீ தாராளமா வீட்டுக்கு போ. நாங்க காத்து வாங்கிட்டு பிறகுதான் வருவோம். காட்டு வாங்க போறியா? எவ்வளவு விலை கொடுத்து வாங்க போறா?
இந்த பாரு இந்த மாதிரிலாம் மொக்கையா காமெடி பண்ணிட்டு இருந்தானா வெளுத்து கட்டிடுவேன். ஓடிரு ஒழுங்கு மரியாதையா. ஐயோ இவன் பெரிய காமெடியன். இவன் பண்றது இதை விட மொக்கையா இருக்கும். இவன் என்ன சொல்லியா? நான் வாயா பேசியா இந்த வாரேன். நாளைக்கு உங்க காலேஜுக்கு வந்து உங்க மேம்கிட்ட சொல்லி தாரேன். ஹே ஹே சொல்லிக்கோ, எனக்கு என்ன. நாளா அவங்க பேசி கேட்குற ஆளா என்ன? என்னெல்லாம் பார்த்தாலே இந்த மேமுக்கு பிடிக்காது தெரியுமா? என்கிட்ட பேசவே செய்யாது. இவ ஒரு அடங்கா பிடாரின்னு திருப்பிட்டு போயிடும். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இவளை பார்த்தாலே மேம் பேசாதுன்னா அந்த அளவுக்கு நீ செஞ்சு வச்சிருக்க காலேஜ்ல. இத வேற பெருமையே சொல்ற. ஹலோ, போங்க போங்க. என்னோட அருமை பெருமைலாம் தெரியாம என்கிட்ட பேசாதீங்க என்ன? எப்படி பேசுகிறா பத்தியால? ஏங்க முதல்ல இவளை காலேஜ் சேர்த்தது தான் முத தப்பு. வீட்டில் போடுங்க இவளை. அதைத்தானுமா நானும் சொல்லியே. நான் என்ன படிக்க போறேன்னா சொன்னேன். நீங்க தான் படி படின்னு உயிரை வாங்குறிய. நாலு எருமை மாடு வாங்கி தர மேய்க்கியாட்டி. ஏம்மா எங்க